வெல்கம் டு மை உமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு கண்டிப்பாக விதைகள் எதுவுமே போடலைங்க. ஏன்னா எனக்கு டைமே இல்லை மண் கலவை ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. இன்னைக்கு நான் ஈவினிங்காக போய் மண் கலவை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நாளைக்கு நிறைய விதைகள் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடி வகைகள் இது வந்து என்னென்னா ஏர் பட்டட்டோ 3 விதை போட்டேன். சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. இந்த வாட்டி புதுசா போட்ட விதைகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த ஏர் பொட்டேட்டோ பாருங்க வளர்ந்து வரும்போது என்ன பண்ணும்னா, அந்த இடத்துல போய் நம்ம கொடி படர விடும். அந்த மாரி படர விடக்கூடாது. இது வந்து வாட்டர் ஆப்பிள். அது மேல ஏறி படரிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அத பிரிச்சு எடுத்து கரெக்ட்டா நம்ம கொடியில ஏத்தி விட்டுருணுங்க. கொடி வகைகளுக்குன்னு எப்பவுமே என்னன்னா, தனியா வந்து கரெக்ட்டா அது வந்து கொடியில ஏறணும். எந்த செடி மேலேயோ, இல்ல எந்த மரத்து மேலேயும் ஏறுனா, அந்த மரத்த அப்படியே ஃபுல்லா டேமேஜ் பண்ணிடும். இது என்னுடைய சொந்த அனுபவம். ஏன்னா வந்து அந்த மரத்தில பரவால்ல ஏறட்டும், ஒண்ணும் ஆகாதுன்னு நெனைக்காதீங்க. அந்த மரத்தோட வாட்டர் ஆப்பிள் தான் ஏறி இருந்தது. இப்ப இத பிரிச்சு நம்ம கொடியில ஏத்தி விட்டாச்சு. ஆ என்ன பண்ணும்னா, அதோட சத்துக்கள் எல்லாத்தையும் இது உறிஞ்சிக்குது. கொடி வகைகளுக்கு அந்த ஒரு பவர் இருக்குங்க. பக்கத்தில செடியில ஏறா அந்த செடி மேல இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருது. அதனால கொடிகள் போடும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்ட்டா பந்தல்ல போடணும். இது வந்து தம்பட்ட அவரை போன தடவ வேற இடத்துல இருந்தது. இந்த வட்டம் இங்க மொளச்சு சூப்பரா தம்பட்ட அவர பத்தி சொல்லவே வேணாம். அது யார் சொன்னாலும் கேட்காது. அது பாட்டுக்குன்னு ஏறிட்டு இருக்கு பாருங்க. சூப்பரா வேக வேகமா வளரக்கூடியது. அ சீக்கிரம் சீக்கிரம் வளர்ந்துரும். ஒரு நாளைக்கே ஒரு 1/4 மீட்டர் கிட்ட வளர்ந்துருங்க அது. அந்த அளவுக்கு வேகமா வளரக்கூடியது. தம்பட்ட அவரை ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அடுத்ததா நம்ம போட்ட விதைகள் என்ன விதைகள் போட்டோம்னா, அ அ கும்ப சொரக்கா அது போட்டோம் பாருங்க. இது வந்து எப்படி வளர்ந்து வந்திருக்கிறத அடுத்த இதில கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல இந்த விதைகள் போடும்போது எப்படி போடணும் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெறைய பேர் நான் நினச்சுப்பேன் நேரா போடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இத படுக்க வச்சு தான் விதைகள் போடணும். இந்த மாரி விதைகள் எல்லாமே பூசணி விதைகள், அவரக்காய் விதைகள் எல்லாத்தையுமே நம்ம எப்படி போடணும்னா, படுக்க வச்சு போட்டிங்கன்னா நல்ல வேகமா சீக்கிரமா வளருது. ஃபெயிலியர் என்றதே இல்லாம இருக்கும். இப்ப நம்ம போட்டது கும்ப சொரக்கா வேக வேகமா போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் மழை வரா மாரி இருந்ததுன்னு சொல்லிட்டு, லேசா தான் பாருங்க அமுக்கி அமுக்கி அப்படியே போட்டு விட்டாச்சு. அடுத்ததா நம்ம பூசணி விதைகளும் போட்டோம். அதுவும் எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த பூசணி விதைகளும் அதே மாரி தான். நீங்க வந்து இது வந்து நம்ம மாடியில வளர்ந்த பூசணியிலேருந்து எடுத்த விதைகள். இது வந்து இந்த விதைகள வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, விதைகள் நெறைய பேர் கேட்குறீங்க, "விதைகள் கிடைக்குமா சிஸ்டர்? விதைகள் கிடைக்குமான்னு?" விதைகள தேடி எப்பவுமே போவாதீங்க. இத பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். விதைகள் நம்ம பக்கத்திலேயே இருக்கு. மார்க்கெட்டுக்கு போங்க. அங்க போனீங்கன்னா நல்ல முத்துன காய்கறிலாம் எடுங்க. வெண்டைக்கானா நல்ல முத்துன காய் 2 எடுத்துக்கோங்க. அத வச்சு காய வச்சு போட்டீங்கன்னாவே சூப்பரா வளரும். அதே மாரி தான் எல்லா விதைகளும். சொரக்கா வாங்குனீங்கன்னா, நல்ல முத்துன சொரக்காவா இருந்தா அதுலேருந்து விதைகள் எடுத்து வச்சுக்கோங்க. காய வச்சு எடுத்து வச்சுட்டு, இப்ப இந்த சீசன்ல இந்த மாரி போட்டு விடணும். இப்ப வந்து ஜூன் மாசத்துல நம்ம கொடி வகைகள் எல்லாமே போடலாம். கொடி அவரைய தவிர. கொடி அவரை மட்டும் போட்டா வரவே வராதுங்க. அது 100% கேரண்டி. அதுவும் அந்த கோழி அவரைன்னு சொல்றோம் பாருங்க. அந்த அவரை வந்து கண்டிப்பா வராது. அப்படியே வந்தாலும் கொடி மட்டும் நல்லா மதமதப்பா சூப்பரா வளரும், ஏறும். ஆனா ஒரு காய் கூட குடுக்காது. அந்த கொடி அவரைக்கு மட்டும் அந்த ஆடி மாசத்துல தான் போடணும். அதோட சூழ்நிலை, வெதர் கண்டிஷன் எல்லாமே அந்த மாரி இருந்தா தான் அது காய்கள் கொடுக்கும். மீதி செடி அவரை இதெல்லாம் இப்ப கூட நீங்க போட்டு விடலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்ப வந்து இது வந்து பூசணி. நான் போட்டுட்ருக்கேன் பாருங்க. மஞ்ச பூசணி. போன வருஷம் நல்லா காய்ச்சது. போன தடவ போட்டது வந்து ஒண்ணு கூட சரியாவே வளரல. வளர்ந்தது ஆனா காஞ்சு போயிடுச்சு. என்ன காரணம்னு தெரியல. அ ஒருவேளை வெயில் ஓவரா இருந்ததோ தெரியல. இப்போ இந்த மாசம் நம்ம போட்டு விடலாம். இந்த மாசத்துல இந்த பூசணிக்காய் விதைகள் நம்ம போட்டு விட்டீங்கன்னா, சூப்பரா வளர்ந்து வரும். இங்க பாருங்க. இந்த மாரி படுக்க வச்சு போட்டு விட்டுருங்க. சில டைம் நேராவும் போட்டிருப்பேன். பாருங்க எப்படி வளர்ந்துருக்குன்றத பார்க்கலாம். இது வந்து கும்ப சொரக்கா நம்ம போட்ட நெறைய விதைகள் போட்டோம். அதுல வந்து ஒரு 7, 8 நல்லா வளர்ந்து வந்திருக்கு பாருங்க. சூப்பரா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சீசன்ல போட்டாலும் நல்லா வளரும். அடுத்தது பூசணி விதைகள். இதுவும் நம்ம நெறைய போட்ட மஞ்ச பூசணி. அதுவும் முளைச்சு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் களை செடிகள்லாம் இருக்கு. கொஞ்சம் எடுத்து விடணும். நம்ம மாடிக்கு கொஞ்சம் போகாம இருக்கேன். ஏன்னா வந்து வெளியிலலாம் போறது, இப்போ வந்து நமக்கு லீவ் டைம் இல்லையா? ஸோ அடிக்கடி வெளியில போ வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து நான் சொன்னேன்ல கொத்தவரங்கா. நல்லா பெருசா சூப்பரா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க கொத்தவரங்கா இங்க பாருங்க. நல்ல பூக்கள் எடுத்திருக்கு. இன்னும் காய்கள் வைக்கல. இது கூடவே தான் 2 ஒரே தொட்டியில 4 விதைகள் போட்டேன். 2 மட்டும் தான் நல்லா வந்திருக்கு. 2 போயிடுச்சு. ஸோ எப்பவுமே நம்ம விதைகள் போடும்போது 2, 3 போடுங்க. நல்லா வளர்ந்த பிறகு எது நல்லா வளர்ந்திருக்கோ அத விட்டுட்டு மத்தத எடுத்து போட்டுடலாம். எல்லா செடிகளுக்கும் அதே மாரி தான். இது பாருங்க அது கூட போட்ட கொத்தவரங்கா தான். அது நல்லா ஃபாஸ்ட்டா சூப்பரா வளர்ந்திருக்கு. இது கொஞ்சம் ஸ்லோவா வளர்ந்திருக்கு. இதுக்கு கொஞ்சம் வெயில் பத்தாம இருக்கோ என்னவோ தெரியல. அதனால கொஞ்சம்
இடம் மாற்றி வச்சிங்கன்னா நல்லா காய்க்கும். இதுலேயும் களைச்செடிகள் நிறைய இருக்குது. இதையும் நாம் எடுக்கணும், மெதுவாக பார்த்து எடுக்கணும். ஏன்னா மண் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். எடுத்திங்கன்னா அந்த கொத்தவரங்காய் செடியே டேமேஜ் ஆகிடும். பார்த்து தான் எடுக்கணும். அடுத்ததான் நம்ம போட்ட கண்ணாடி கத்திரிக்காய் இப்போ தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல செடியும் பெருசாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. கண்ணாடி கத்திரிக்காயும் இப்போ ஃபஸ்ட் டைம் போட்டோம். எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அந்த படத்தில் பார்த்தா கண்ணாடி கத்திரிக்காய் அழகாக குட்டி குட்டியாக சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு விதைகள் இதில் எப்படி வந்திருக்குன்றது இனிமேல் தான் தெரியும். இப்போ தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. வெண்டைக்காய் என்னன்னு தெரியல, இன்னும் பூக்கள் எடுக்கலை. இது வந்து யானைத்தந்த வெண்டை சொன்னேன்ல, அந்த வெண்டைக்காய் இன்னும் பூக்கள் எடுக்கவே ஆரம்பிக்கல. கண்ணாடி கத்திரிக்காய் சூப்பராக பூக்கள் எடுத்திருக்கு. இப்போ இது வந்து வெயிலில் இருக்குன்னு சொல்லிட்டு செம்மி ஷேடில் வச்சுருந்தேன். இனிமேல் நம்ம கொஞ்சம் மழை வர ஆரம்பிச்சிடுங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து நல்லா வெளியில் வச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் புதுசாக விதைகள் போடுறோம் பாருங்கள். அதை வந்து இந்த செம்மி ஷேடில் வச்சு விட்டிங்கன்னா அது வளர வரையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பராமரிக்கணும். இங்கே பாருங்கள், விதைகள் வந்து நம்ம பீன்ஸ் புஷ் பீன்ஸ் போட்டோம். 3 விதை போட்டோம் 3 இதில். ஆனால் 2 மட்டும் தான் வருது, 1 வரவே இல்லை. இந்த மாதிரி தான் விதைகள் சில டைமில் வந்து நமக்கு எல்லா விதைகளும் முளைக்கும்னு சொல்ல முடியாது. இதில் பாருங்கள், இதில் வரவே இல்லை. பீன்ஸ் போட்டிருந்தோம். மற்ற 2 இதுலேயும் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து செர்ரி டொமேட்டோ. அதுதான் சொன்னேன், செர்ரி டொமேட்டோ ஆடி மாதம் அப்படிலாம் போட்டிங்கன்னா பராமரிப்பே தேவையில்லை. வேக வேகமாக எல்லா விதைகளும் முளைச்சி வரும். இதில் கூட பாருங்கள், நிறைய போட்டோம், கொஞ்சம் தான் வந்திருக்கு. வளர்ச்சி கூட ரொம்ப கம்மியாக இருக்குது. இனிமே சீசனில் நீங்கள் போட்டிங்கன்னா மழை கொஞ்சம் வந்ததுன்னா சூப்பராக வளர்ந்து வரும். இது போன மாதம் போட்டதுன்றதால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. செர்ரி டொமேட்டோலாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வளர்க்கணுங்க. அடுத்ததாக நம்ம போட்ட என்னது கடலை, வேர்க்கடலை சூப்பராக முளைச்சி வந்துகிட்ருக்கு. வேர்க்கடலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இங்கே பாருங்கள், பூக்கள் பூத்து அதுலேருந்து ஒரு நரம்பு மாதிரி வருது. நரம்பு மாதிரி வந்து அதை போய் மண்ணை தொட்டு அதுதான் காயாக மாறுன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு புதிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இது மாதிரி தெரியவே தெரியாதுங்க. மேலே பூக்கள் வைக்கும், அடியில் காய்கள் காய்க்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பூக்கள் பாருங்கள், அந்த பூக்கள் பூத்து அது நரம்பு மாதிரி கொண்டு போய் பூமிக்கு அடியில் போயிட்டு அதுதான் காயாக மாறுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு அதிசயமான விஷயம் பாருங்கள். மற்றதெல்லாம் மேலே காய்கள் கொடுக்கும், இது பூமிக்கு அடியில் போயிட்டு ஊடுருவி போயிட்டு அப்புறம் தான் காய்கள் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதுவாக காயாக மாறுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு புது விஷயமா இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு ஆனால் இது புது விஷயம் பாருங்கள். இதுவும் நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எப்படின்னா, கடலை வந்து போட்டு 60 நாள்லேருந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும். 120 நாள் வரையும் பூக்கள் எடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இது பாருங்கள், பட்டை அவரை, செடி அவரை. இது வந்து போட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் எடுக்கும், காய்ஞ்சி போகும், மறுபடியும் பூக்கள் எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். இப்படியே போயிட்டு இருக்குது. இன்னும் நிறைய அவரைக்காய் இந்த மாதம் போடணும். இது நம்ம போட்ட கீரை பாருங்கள், பசலைக்கீரை சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஒரு நாள் தண்ணி விடல, கொஞ்சம் சோர்ந்து போயிடுது. ஆனால் தண்ணி கரெக்டாக விட்டு நம்ம வளர்க்கணும். இது வந்து இலந்த பழம், அதாவது ஹைப்ரிட் இலந்த பழங்க. இப்போ தான் 2 காய் 3 4 காய் நினைக்கிறேன் வச்சிருக்கு. இப்போ தான் காலையில் பார்த்தேன். ஒரு 4 காய் கிட்ட இருக்குது. நிறைய பூக்கள் பூத்துது. ஆனால் காற்றடிக்கும் போது பூக்கள் பூத்தா எல்லா பூக்களும் உதிர்ந்துருங்க. நிறைய பூக்கள் இருந்தது, உங்களுக்கு ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு 4 காய் கிட்ட தான் நிற்கிது. இப்போ இதுக்கு கொஞ்சம் சத்துக்கள் கொடுத்து நம்ம கொஞ்சம் பராமரிச்சிங்கன்னா அந்த காய் பெருசாக வரும். இது வந்து இலந்த பழம், அதாவது பெருசாக ஹைப்ரிட் இலந்த பழம், பச்சை கலராக தான் இருக்கும். இது வந்து நம்மளோட கோவக்காய் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதையும் தொட்டியில் மாற்றி வைக்கணும். இனிமேல் மழை கொஞ்சம் ஆரம்பிச்சதுன்னா தொட்டியில் மாற்றி வைக்கிறதோ விதைகள் போடுறதோ எல்லாமே போட்டு விடலாங்க. அடுத்ததாக இன்றைக்கி அப்டேட்ஸ் என்னென்னா, இது பாருங்கள், மாதுளம்பழம் நிறைய பூக்கள் எடுத்திருக்கு. இந்த சீசனில் நல்ல பூக்கள் எடுக்கும், நிறைய காய்களும் வைக்குங்க. ஆனால் காற்றடிச்சதுன்னா நம்மளோட ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது. ஒரு காற்றடிச்சதுன்னா மொத்த பூக்கள் கீழே விழுந்துருங்க. ஸோ காற்றடிக்காமல், அந்த காய் வர வரையும் காற்றடிக்காமல் இருந்தால் தான் இது எல்லாமே காயாக மாறும். மாதுளம் செடியும் சொல்லியிருக்கேன், நீங்கள் நர்சரியில் வாங்க வேண்டாம். விதைகள் போட்டாலே சூப்பராக வளரும், அதுவே நல்ல காய்கள் கொடுக்கும். இது எல்லாமே விதைகள் போட்டது தான் பாருங்கள். விதைகள் போட்டு வளர்ந்தது தான் சூப்பராக வருது பாருங்கள். இது வந்து சைஸ் பெருசாக கூட இருக்கும். ஸோ பூக்கள் வந்து காற்றடிக்காமல் இருக்கணும். பூக்கள் காயாக மாறுற வரையுமாவது காற்றடிக்காமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது நல்ல காய்கள் கொடுக்கும். சில டைம் காற்றடிச்சா அப்படியே உதிர்ந்து போயிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த சீசனில் இப்போ நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு மாதுளம்பழம். மாதுளம்பழத்துக்கு சொல்ல வேணாம், எப்போவுமே ஃபெயிலியர் கிடையாது. காய்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு பழங்கள். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் வந்து இலைத்தழைகள்லாம் இருந்து பெருக்கி எடுத்து வச்சுருக்கேன். எங்கே போட போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பவழமல்லி இருக்குது பாருங்கள், அது வேரே தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். மண் அரித்து வேர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு தான் நம்ம மூடாக்கா இப்போ போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஃபுல்லாக வேர் தெரிஞ்சாலே அந்த செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது உயிரை வந்து நம்ம போயிடும், அவ்வளோதான், பட்டு போயிடும். அதனால் அதுக்கு முன்னாடி அந்த வேர்கள் தெரியாமல் நம்ம மூடி விடணும். இப்போ வந்து இலைத்தழைகள் இருக்குது, அதை எடுத்து மூடி விட்டுருக்கேன். இது மேலேயே கொஞ்சம் மண்ணை கொட்டி நம்ம விட்டுட்டோன்னா
அதுக்கு உரமாவும் இருக்கும், மூடாக்கு போட்டா மாரியும் இருக்கும், உரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேர்களும் நல்லா மறைஞ்சு போயிடும். செடியும் பட்டு போகாது. இந்த பவழமல்லி பத்தி சொல்லவே வேணாம். எக்கச்சக்கமான பூக்கள் பூக்கும் சீசன்ல. இந்த தடவ நெறைய விதைகள் எடுத்து வச்சிருக்கேன். நெறைய பேருக்கு குடுத்தாச்சு. கொஞ்சமா தான் இருக்கு. இது பாருங்க அத்திப்பழம் சுத்தமா காஞ்சு போயிருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நெறைய காய்கள் குடுத்தது. ஆனா, இது வந்து காஞ்சு போச்சேன்னு நம்ம தூக்கிலாம் போடக்கூடாது. அப்படியே விட்டீங்கன்னா, ஒரு மழை பெஞ்சதுன்னா வேகமா கடகடன்னு வளர ஆரம்பிக்கும். இங்க பாருங்க கொய்யாப்பழம் நெறைய பூக்கள் இருந்தது. போன வீடியோல காட்டியிருப்பேன். காத்தடிச்சு நெறைய பூக்கள் உதிர்ந்து போயிடுச்சு. சில பூக்கள் தான் காயா மாறியிருக்கு. இந்த மாரி இயற்கை வந்து சில டைம் நமக்கு வந்து இந்த மாரி பண்ணிட்டு போயிடும். அதனால தளராம நம்ம பராமரிச்சு, அதுக்கு தேவையான சத்துக்கள் குடுத்துட்டே வந்தீங்கன்னா, மறுபடியும் நெறைய பூக்கள் எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். இந்த மரத்தில எக்கச்சக்கமான காய்கள் பறிச்சிருக்கேங்க. ஒரு வீடியோல கூட காட்டியிருப்பேன். பெரிய பெரிய சைஸு உள்ள வந்து பிங்க் கலரா இருக்கும். மேல கிரீனா இருக்கும். இது பாருங்க பூசணி விதை எப்ப போட்டேன்னே தெரியல. ஏதோ ஒரு இதுலேருந்து தப்பி முளைச்சு வந்திருக்கு. நல்லா வளர்ந்துருக்கு. இந்த மாரி வர விதைகள் தான் வந்து செடிகள் நல்ல பூக்கள் எடுக்கும்.